திருக்கரத்தான் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே. உம் வசனம் தியானிக்கையில் இதயம் அதில் ஆறுதல் மாத்திரமல்ல ஆண்டவரே, அக்கினி என்பதை அறிந்திருக்கிறோம். காரிருளில் நடக்கையில் தீபமாக வழி நடத்துகிற வல்ல வார்த்தைகளை எங்களுக்கு நேராக அனுப்புவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இந்த பகல் நேரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தபோது ஒரு முக்கியமான வசனத்தை தேவன் உங்களுக்கு முன்னதாக வைக்கும்படியாக என்னை ஏவி எழுப்பினார். அதில் இருக்கிற சில காரியங்களின் ஆழத்தை, அதுல இருக்கிற காரியங்களுடைய நிலைமையை உங்களுக்கு சொல்லி தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இடைபடும்படியாக வாஞ்சித்து ஜெபத்தோடு நான் உங்கள் மத்தியில வந்திருக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானயத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில பேசும்படியாக என்னுடைய செய்திக்கு ஒரு தலைப்பு இருக்குமானால், தானியத்திற்கு போவோம் வா. எப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே இருக்கிறது என்பதையும், எப்படிப்பட்ட தலைமை அங்கே இருக்கிறது என்பதையும், எப்படிப்பட்ட ஆசாரியர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்பதையும், எப்படிப்பட்ட ஜனம் அங்கே இருக்கிறது என்பதையும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சவுலுடைய குமாரனாகிய யோனத்தான் இன்னொரு தன்னுடைய ஆயுதங்களை சுமக்கிற வாலிபனை நோக்கி அழைப்பு கொடுத்தான் என்பதை மாத்திரம் இந்த மத்தியானத்தில் கொஞ்சம் விளங்கும்படியாக பேச விரும்புகிறேன். ஆண்டவர் தெளிவாக 13ஆம் 14ஆம் அதிகாரங்களில் நீங்களும் நானும் இன்றைய தினத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை அழகாக எழுதி வைத்திருக்கிறார் என்று நான் சொல்ல முடியுமானால் இன்றைக்கு இரவுக்குள் இந்த 13வது அதிகாரத்தையும் 14வது அதிகாரத்தையும் திரும்பவுமாக நீங்கள் வாசிக்கும்படியாக நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்வேன். இந்த நேரத்தில் இந்த 2 அதிகாரங்களில் அடங்கி இருக்கிற முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இஸ்ரவேலின் மக்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய படை, ஒரு சத்துருவினுடைய சேனை அங்கே எழும்பி நிற்கிற ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கலாம். 13வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 5வது வசனத்திலே வாசிக்கலாம். பெலிஸ்தர் 5-6 வசனத்தை வாசிக்கலாம். பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடு 60,000 குதிரை வீரரோடு
6000 குதிரை வீரர்களோடு, கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடு, கடற்கரை மணலத்தனையான ஜனங்களோடு கூடிக்கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான, பெத்தாவேலுக்கு பிறகாக மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு முண்டான இக்கட்டை கண்டபோது, ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளித்துக் கொண்டார்கள். Just think of this picture. இந்த படத்தை கொஞ்சம் உங்கள் கண்களுக்கு முன்னதாக கொண்டு வாருங்கள். அருமையான என்னுடைய தம்பி தங்கச்சி, இங்க வந்திருக்கிற மற்ற சகோதர சகோதரிகளே, உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இந்த ஒரு பெரிய படத்தை கொண்டு வரும்படியாய் கேட்கிறேன். ஒரு பக்கத்துல ஆண்டவருடைய ஜனம் என்று சொல்லி தன்னை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம், ஆண்டவருடைய வசனத்தை பெற்றிருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை உடையவர்களாயிருக்கிறோம், தேவ பிரசனம் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தின் மக்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் என்று பெயர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஜாதிகளின் மத்தியில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவனே வேதத்தை எழுதி கொடுத்தார் என்று தங்களை குறித்து மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு கூட்டமாகிய ஜனம் ஒரு பக்கத்திலே பயந்து கபிகளிலே குகைகளிலே ஒளித்துக் கொண்டிருக்கிறதான ஒரு பொல்லாத காட்சி. முற்காடுகளிலே போய் ஒளித்துக் கொண்டார்கள். ஏனென்றால் எழுந்து வருகிற சத்துருடைய பெரிய பலத்தை அவர்களால் பார்த்து கொண்டு நிற்க முடியவில்லை. ஏன் 30,000 ரதங்கள், 6000 குதிரை வீரர்கள், கடற்கரை மணலத்தையான ஒரு பெரிய திரள் கூட்டம் இவர்களை சந்திக்க வருகிறது. கொஞ்சம் இந்த காரியத்தோடு இன்றைக்கு இருக்கிற நிலைமையையும் நீங்களும் நானும் கொஞ்சம் கவனிக்கும்படியாக உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். இன்றைக்கு வாலிப உலகத்திற்கு விரோதமாக, வாலிபர்களுக்கு விரோதமாக, தேவனை அறிந்திருக்கிற ஜனத்திற்கும் அறியாத ஜனத்திற்கும் விரோதமாக ஒரு பெரிய வெள்ளம் போல சத்துரு வந்து கொண்டிருக்கிறான். அது ஒருவேளை உன் கண்களுக்கு ஒரு இயக்கமாக தெரியலாம். I am not talking about any organization. I am not talking about an anti-Christian organization. உனக்கு எதிர்ப்பு உண்டானது ஏதோ ஒரு இயக்கம் அல்லது ஒரு சங்கம், ஒரு கூட்டத்தினால் உண்டான எதிர்ப்பை குறித்து நான் பேசவில்லை. இன்றைய சத்துருவை நீயும் நானும் நன்றாய் அடையாளம் கண்டு கொள்வதற்காக சில காரியங்களை மனம் விட்டு பேசுகிறேன். உன்னுடைய ஆத்மாவை, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அசைத்து போடும் வண்ணமாக தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பிலையும் நீ நிலை நிற்க கூடாதபடி உன் விசுவாசத்தை அசைக்க பண்ணத்தக்கதான ஒரு பெரிய அலை இந்த உலகத்திலே பல விதங்களிலே உனக்கு விரோதமாக, உனக்கு மாத்திரமல்ல உன்னை போல் இருக்கிற அனைத்து ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு பெலிஸ்திய சேனை போல எழும்புவதை கொஞ்சம் காண்பீங்க. What is happening in this world? இந்த உலகத்துல என்னையா நடக்குது தம்பி? என்ன நடக்குது அண்ணே? நான் பக்தியா இருக்க கூடாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் மீடியா உலகத்தின் மூலமாக, எலக்ட்ரானிக் மீடியாவின் மூலமாக, பிரிண்ட் மீடியாவின் மூலமாக, அல்லது நமக்கு அங்கே கம்ப்யூட்டர் உலகத்தின் மூலமாக இன்றைக்கு வாலிபத்தை அழிக்க, வாலிபர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சேனையாய் சத்துரு தந்திரமாக, அழகாக, நேர்த்தியாக, கவர்ச்சியாக அவனை கவிழ்த்து போடத்தக்கதான ஒரு பெரிய திரள் சேனை எழும்பி இருக்கிறதை நீ பார்க்கலாம். நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. சென்னை பட்டணத்து வாசிகள் நீங்கள், சென்னை பட்டணத்தில் இருக்கிற உங்களுக்கு இவைகளால் ஏற்படுகிற சேதத்தை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்கிற அர்த்தமில்லை. டிவியை திருப்பினால் அங்கே என்னென்ன விதமான உன்னுடைய விசுவாசத்தையும் உன்னுடைய பரிசுத்தத்தையும் உன்னையும் கெடுத்து குட்டிச்சுவராக்குகிற அனைத்தையும், எந்த மனிதனையும் கெடுத்து குட்டிச்சுவராக்குகிற காரியங்கள் அலை அலையாய் சுனாமியை போல இந்த தேசங்களின் மேலே ஊற்றப்படுகிற காட்சியை நான் உனக்கு விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
நீங்கள் அனுபவப்பட்டவர்கள். நன்றாய் கவனியுங்கள் நான் சொல்லுகிற காரியத்தை. இன்றைக்கு சத்ருவனுடைய உபாய தந்திரங்கள் எத்தனை கவர்ச்சியாய் இழுக்கும்படியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டிருக்கிறோம். There will be an MTV, there will be a VTV, there will be SSTV, SS Music, that, this, everything. Hundreds of channels. And it comes to your bedroom. ஒரு காலத்துல விசுவாசியா இருந்து திடீர்னு கொஞ்சம் பேக் ஸ்லைட் ஆகி சினிமா பார்க்கணும்னா மாறு வேடம் போட்டுக்கிட்டு தான் போய் சினிமா கொட்டையில உட்காரணும். அப்படிதானே? அப்படித்தானே? நான் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்றேன். என்ன நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. ஆக்ரா பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்கே நான் 2 முறை தான் பேசி இருக்கிறேன். ஆக்ரா பட்டணத்துல 2 முறை சின்ன கூட்டத்தில் பேசியிருக்கேன். பெரிய கூட்டத்தில் நான் பேசவில்லை. அங்கே ஒரு பெரிய குருசேட் நடந்தது. அங்கே நானும் என்னோடு கூட சேர்ந்து பீகாரில் இருக்கிற ஊழியக்காரர்களும் நாங்கள் போயிருந்தோம். அந்த கூட்டங்களுக்கு உதவி செய்வதற்காக, உதவிக்காக போயிருந்தோம். ஆக்ரா பட்டணத்தின் கிறிஸ்தவர்களில் மிகவும் சிலர் மாத்திரம் என்னை அறிந்திருந்தார்கள். மிஞ்சி மிஞ்சி போனா 200 பேர் என்னை அறிந்திருப்பார்கள். அந்த நாட்களிலே உலகமே அதிசயித்து பேசுகிறதான காந்தி படம் வந்தது. நன்றா கவனிங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசினா நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா நீங்க என்ன தப்பா புரிந்து கொள்ள மாட்டீங்க, மற்றவங்க தான் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. வாலிபர்கள் என்ன நன்றா நம்புவீர்கள் என்று நினைக்கிறேன். உங்ககிட்ட கொஞ்சம் ஓப்பனா நான் பேசுவேன், அதனால நீங்க என்ன நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். நான் செய்த காரியத்தை உங்களுக்கு சொல்றதுல எனக்கு ஒளிவு மறைவில்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு விரும்புகிறவன். காந்தி படத்தை குறித்து அதற்கு முன்னதாகவே நான் வெளிநாடுகள் சென்றிருக்கும் போது சில ஆர்டிக்கலை படித்திருக்கிறேன். ஒரு ஆபாசமும் இல்லாமல், ஒரு களங்கமும் இல்லாமல் சரித்திரத்தை அப்படியே எடுப்பதற்கு அந்த காந்தி படத்தை உருவாக்குகிறார்கள் என்றெல்லாம் வாசித்திருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் காந்தியின் மேல கொஞ்சம் பிடிப்பு உண்டு. ஏனென்றால் 4 முழ வேஷ்டியை கட்டி இந்த இந்தியாவை அசைத்தது மாத்திரமல்ல, வெள்ளைக்காரனை ஓட ஓட வெட்டி விரட்டி விட்டார் என்றால் அவர் கையில ஏதோ இருக்கிறது என்கிற ஒரு காரியம் எனக்கு உண்டு. இன்றைக்கு நினைக்கிறோம் கோட்டு சூட்டு போட்டாதான் ஏதாவது நடக்குன்னு. அந்த எளிமை என்னை மிகவும் கவர்ந்தது. ஆகையினால காந்தியின் மேல எனக்கு ஒரு சின்ன பிடிப்பு உண்டு. அவருடைய எளிமை, அவருடைய தியாகம், அவருடைய சாதாரண வாழ்க்கை என்னை மிகவும் கவர்ந்த ஒன்று. அவரை பார்த்து அந்த நாட்களில் இருந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் சர்ச்சில் சொன்னார், bring that fakri in, அந்த பிச்சைக்காரனை உள்ள கொண்டு வா என்று சொன்னார். ஃபக்கீர் என்று தான் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு பிச்சைக்காரனை போல காட்சியளித்தவர் வேறு ஒன்றும் செய்யாமல் தன்னுடைய காரியத்தை சாதித்து முடித்து விட்டாரே. பதவிக்காக அல்ல, அவர் காங்கிரஸ் பார்ட்டிக்கு தலைவராக வேண்டும் என்று விரும்பவில்லை, இந்தியாவினுடைய முதல் பிரைம் மினிஸ்டராக வேண்டும் என்று விரும்பவில்லை, இந்தியாவினுடைய முதல் ராஷ்டிரபதியாக வேண்டும் என்று விரும்பவில்லை, தன்னுடைய மகனை சிஎம்மாக மாற்றிவிட வேண்டும் என்று விரும்பவில்லை. இன்றைய காந்திகளுக்கும் அன்றைய காந்திகளுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் அதுதான். அவர் தன்னுடைய மகனை அப்படிப்பட்ட ஒரு அரசியல் மேடையில நிறுத்தவும் இல்லை. ஆகையினாலே அவர் மேல எனக்கு ஆவிக்குரியவர்களிடத்துல இல்லாத சில நற்குணங்கள் அவரிடத்துல இருக்கிறதை கண்டு ஒரு இழுப்பு உண்டு. ஆகையினால எனக்கு இப்பொழுது அந்த காந்தி படத்தை எப்படி எடுத்திருக்கிறார்கள், அதை சரியாக எடுத்திருக்கிறார்களா என்று பார்க்கிற ஆசை உண்டாயிற்று. பீகாரில் இருந்தால் நிறைய பேரை தெரியும். இப்பொழுது உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருக்கிறேன், அதுவும் ஆக்ராவுக்கு போயிருக்கிறேன். அதுவும் 200 கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் என்ன கொஞ்சம் தெரிந்திருக்கலாம், மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆகையினாலே நான் என்னுடைய உடன் ஊழியரிடத்துல சொன்னேன், எப்படியாகிலும் இந்த காந்தி படத்துக்கு கூட்டிக்கிட்டு போங்கப்பா. Listen, நான் இந்த மேடல் நின்று பேசுறேன், இந்த பரிசுத்த கொலைச்சல் என்று நினைத்தால் கூட நினைப்பார்கள். I'm sorry, I'm just sharing my experience. Hallelujah. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறது தவறில்லை என்று நினைக்கிறேன். நன்றா கவனிங்க. அப்பொழுது 2 சகோதரர் சொன்னார், அண்ணா வேற யாருக்கும் சொல்லாங்க, நம்ம 3 பேர் மாத்திரம் போலாம். அவன் ஏன் ஒட்டுல புட்டு வைக்கிற கேஸ், வேற யாருக்கும் சொல்லாதீங்க. அவன் நானும் வாஞ்சிக்கிறேன். அதனால நாங்க 3 பேரும் 2வது ஷோவுக்கு போகிறது என்றும், அதற்கு ஒரு பெரிய தலைப்பாயை கட்டி எங்கள் உடையை மாற்றிக்கொண்டு எங்களை ஊழியக்காரர் போலவே காணக்கூடாதபடிக்கு நாங்கள் போய் உட்கார்வதற்கு போனோம்.
பெரிய ஆக்ரா பட்டணத்துல ஒரு சினிமா, அதுவும் ஆபாசம் இல்லாத இந்திய சரித்திரத்தை சொல்லுகிற இந்திய சரித்திர நாயகன் இன்றைக்கு எல்லா நோட்டுகளையும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அந்த காந்தியை சொல்லுகிற படத்தை பார்ப்பதற்கு நான் மாறு வேடத்துல போய் உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கே கேடு, தாவீதுதான் மாறு வேடத்துல போனா, நம்மளும் இந்த மாதிரி வந்துட்டோமே என்று கொஞ்சம் அங்கே மனசு அடித்துக் கொண்டே இருந்தது. யாரா? ஏனென்றால் அங்க ஒரு காட்சியை பார்த்து என்ன அறியாமலே அல்லேலூயா என்று விட்டால் என்ன செய்கிறது? That is not an easy thing. நம்மளை அறியாமலே அந்த காங்கிரஸ்காரர்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் சுடும் போது அவர்கள் முன்னதாக போய் நின்று வாய் பேசாமல், எதிர்த்து நிற்காமல், அடி வாங்குவதை காத்து அது நமக்குள்ளே வந்து அல்லேலூயா என்று கத்திவிட்டால் பக்கத்தில் இருக்க திரும்பி பார்ப்பார்கள். இந்த பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட அதை பார்த்து. எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், நன்றாக விளங்கப்பட்ட தெரிந்தப்பட்ட ஆபாசம் இல்லாத ஒரு சரித்திரத்தை பார்ப்பதற்கு இத்தனை பயம் இருந்தது. ஆனா இன்றைக்கு ப்ளூ பிலிம் பார்க்கனாலும் பெட்ரூம்ல வந்தது அநேக பாஸ்டர்ஸுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும். சத்துரு இன்றைக்கு வெள்ளம் போல உன்னுடைய படுக்கை அறைக்குள்ளேயே வரும்படியாக காரியங்கள் வளர்ந்து விட்டன. இந்த டெக்னாலஜி என்கிற பெயரிலே, மாடர்னைசேஷன் என்கிற பெயரிலே காரியங்கள் இன்றைக்கு அப்படியாய் பெருகி போய்விட்டன. வேதனையோடு கூட பேசுகிறேன். சத்ருவின் உபாய தந்திரங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பேசுகிறேன். இங்கே வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னதாக, நான் புறப்படுவதற்கு முன்னதாக ஒரு சகோதரி எனக்கு போன் செய்தார்கள். 3 நாட்களாக போன் பண்ணி என்னோடு கூட பேச வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். ஆகையினால எப்படியாயிலும் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபடினால நேற்று என்னுடைய இவர்கள் சொல்லியிருந்தார்கள், நாளைக்கு 9 மணி அண்ணன் மீட்டிங் புறப்படுவார், அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுங்கள் என்று சொன்னேன். நானும் ஏதோ ஒரு முக்கியமான காரியம் பேச போகிறார்கள் என்று அந்த போனை எடுத்தால் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா நான் ஒரு ஊழியக்காரருடைய மனைவி. நான் கேட்டேன், என்ன சகோதரி, என்ன வேண்டும்? உங்களிடத்தில் நான் 1/2 மணி நேரம் பேச வேண்டும். நான் சொன்னேன், சாரி, மீட்டிங்கை கிளம்பிக்கிட்டு இருக்கேன் சிஸ்டர், நான் வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கேன். சொன்னார்கள், ஐயா ஐயா ஒரு பொல்லாத சூழ்நிலையில் நான் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் நினைத்தேன் ஏதோ ஒரு ஊழியத்தில் பாடுகள் போல, வேதனைகள் போல என்று. அவர்கள் சொன்னார்கள், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். மூத்த பிள்ளைக்கு 10 வயது, அடுத்த பிள்ளைக்கு 7 வயது. ஆனால் என் கணவர் ஊராக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற என்னுடைய கணவர் எங்கள் திருமணத்திற்கு முன்னதாக யாரோடோ திருமணம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது என்னை தாக்கவில்லை ஐயா. அதையாயிலும் நான் பொறுத்துக் கொள்வேன், அதையாயிலும் நான் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம். But I can't stand right now in the family. என் குடும்பத்தில் இன்றைக்கு வாழக்கூடாதவளாக நான் மாறிவிட்டேன். நீங்கள் தான் எதையாயும் செய்ய வேண்டும். எனக்கு விளங்கவில்லை. அவர்கள் பேரும் எனக்கு தெரியாது, அவருடைய ஊரும் எனக்கு தெரியாது, எந்த ஊழியக்காரனை குறித்து பேசுகிறார் என்றும் தெரியாது. நான் எதற்கு ஊழியக்காரனை குறித்து, ஊழியக்காரனுடைய ஸ்டாண்டர்டே அப்படி இருக்குமானால் விசுவாசிகளுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும் என்று புரிந்து கொள்வதற்காகத்தான். It's not to condemn the servants of God, but it is to show even the standard of the servant of God is like this, then what will be the condition of the believers? அதை புரிந்து கொள்வதற்காகத்தான் அவர்கள் என் காதுகள் கூசுகிற ஒரு காரியத்தை சொன்னார்கள். ஐயா, என்னுடைய பாட்டினுடைய ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லுறேன், ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்றேன். My husband wants to take photograph of me without any dress in his mobile phone. எத்தனை அசிங்கமான காரியங்களை இன்றைக்கு டெக்னாலஜி கொண்டு வந்து விட்டது. என்னுடைய கணவன் என்னை நிர்வாண கோலத்திலே மொபைல் போனிலே போட்டோ எடுத்து என்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவதற்கு முயற்சிக்கிறான். அவரோடு நான் வாழ முடியுமோ? அவரோடு நான் ஊழியம் செய்ய முடியுமோ? அவர் நடத்துகிற கூட்டங்களில் நான் காணப்பட முடியும் என்று அவள் ஏங்க ஆரம்பித்து விட்டான். நான் சொன்னேன், சிஸ்டர், ஐ டோன்ட் ஹேவ் டைம், ப்ளீஸ் டெல் மீ சம்திங் லெஃப்ட். எனக்கு டைம் இல்லை, பின்னதாக சொல்லுங்க. நான் வழியெல்லாம் அழுந்து கொண்டு வந்தேன். வழியெல்லாம் என்னுடைய இதயத்தில் ஒரு பெரிய அழுகை. ஆண்டவரே, the technology, the modernization, everything is
swallowing my people because அவர்களை யாரும் காணக்கூடாது என்கிற நிலைமைக்கு மனிதன் தாக்கப்பட்டிருக்கிறான். அதிலும் விசேஷமாக வாலிபர்கள் தாக்கப்படுகிறார்கள், என் அருமை தங்கச்சிமார் தாக்கப்படுகிறார்கள் என்கிற தாக்கத்தினாலே உங்களோடு கூட பேசுகிறேன். இட் இஸ் லைக் a flood. கடற்கரை மணலத்தையான ஜனம் 30,000 ரதங்கள் 6,000 குதிரைகளை கொண்ட ஒரு பெரிய சேனையை சந்திக்கிறது. ஆனால் அங்க இருக்கிற நிலைமையை பாருங்கள். கடைசி 2 வசனங்களை வாசிக்கலாம். 13வது அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்களை வாசிக்கலாம். யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலுக்கும் அவனுடைய குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானும் இருக்கிற ஜனங்களில் சவுலோடும் யோனத்தானோடும் கூட இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியமும் இல்லாத இருந்தது. See the condition of God's people. தேவ ஜனத்தினுடைய நிலைமையை பாருங்கள். தேவ ஜனத்தினுடைய தகுதியற்ற உதவியற்ற காலியான கைகளை பாருங்கள். ஒரு பக்கத்திலே 30,000 ரதங்கள், ஒரு பக்கத்தில் 6,000 குதிரைகள், ஒரு பக்கத்தில் கடற்கரை மணலத்தனையான ஒரு திரள் கூட்டம் எதிர்க்கு வந்திருக்கிறது. அடுத்த பக்கத்திலே தேவனை அறிந்தவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள், ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு எடுத்துக்கொண்டு வரப்பட்டு நிலைப்படுத்தப்பட்டவர்கள். அவருடைய கைகளிலே அரசன் என்று சொல்லப்படுகிற சவுலுக்கும் அவனுடைய மகனாகிய யோனத்தானையும் தவிர வேறொருவர் கையிலையும் ஒன்றுமில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன் இப்படி நிலைமை ஏற்பட்டது? ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது என்பதை சொல்லிவிடுகிறேன். அப்பொழுதுதான் சொல்ல வருகிற செய்தி உங்களுக்கு புரியும். எப்படி ஐயா இது ஏற்பட்டது? அதுவும் எத்தனை பேரோடு கூட சவுல் இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது வாசியுங்கள். 13வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாம். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசான போது இஸ்ரவேலில் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான். போதும். எத்தனை பேரை தெரிந்து கொண்டான்? 3000. அவன் தெரிந்து கொண்ட 3000 பேர்ல இப்ப எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? போருக்கு போகும்போது 14வது அதிகாரம் 3வது வசனத்தை 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய இக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான். அவனோட கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராயிருந்தார்கள். என்னையா நடந்தது? தெரிஞ்சு கொள்ளப்பட்ட 3000 பேரை ட்ரெயின் பண்ணி அவங்களதான் தனக்கு படையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி 2000 பேரை தனக்கும் 1000 பேரை யோனத்தானுக்கும் வைத்திருந்தான் சவுல் என்கிற ராஜா. ஆனால் இப்பொழுது யுத்த நாள் வந்த போது சவுல் இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க? இந்த 600 பேர் யாரை சந்திக்க வேண்டும்? 30,000 ரதங்களை. இந்த 600 பேர் யாரை சந்திக்க வேண்டும்? 6,000 குதிரைகளை, 10 மடங்கு அவர்களை காட்டிலும் அதிகமான குதிரைகளை, கடற்கரை மணலத்தையான பெரிய காரியங்களை சந்திப்பதற்கு 600 பேரை உட்கார வைத்துக் கொண்டு அவங்களும் எப்படி இருக்கிறாங்க? பட்டயமும் இல்லாத இருக்கிறாங்க. இதான் இல்லாத கூட்டம். இது சாப்பாட்டு கூட்டம். நல்ல கவனிங்க. எதுக்கப்பா வந்திருக்கீங்க? கையில ஒண்ணு இல்லாம, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, கையில ஒண்ணு இல்லாம எதுக்குப்பா வந்திருக்கிற? எதுக்கு வந்திருக்கிற? கண்டைக்கு கூப்பிட்டாங்க, அதனால வந்திருக்கிறேன். கூப்பிட்டாங்க, யாரோ கூப்பிட்டாங்க, வந்திருக்கிறேன். ஐயா, சண்டை பண்றதுக்கு என்னப்பா ஆயுதம்? ஒண்ணும் கிடையாது ஐயா, ஒண்ணும் கிடையாது. ஏன் ஏன் தேவ ஜனத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறுமை? ஏன் தேவ ஜனத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறுமையும் எளிமையும் ஒரு பாழான நிலைமை ஏற்பட்டது என்பதையும் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க போகிறேன். அந்த கவனிங்கள் வாலிபர்களே, உங்கள் வசனத்தை ருசித்து சாப்பிடுவதற்கு வாஞ்சையா இருக்கிறவர்கள் என்று அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு இருக்கிற பலத்தையும் உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். You cannot walk in the streets. இன்றைக்கு உங்களுடைய சென்னை தெருக்களிலே நடந்து போக முடியாது. 2 பக்கமும் இழுப்புகிற இழுப்பு, அங்கே எழுதப்பட்டிருக்கிற வாசகங்கள் உன்னை சுண்டி இழுத்து உன்னை கீழே தள்ளிவிடத்தக்கதான ஒரு பெரிய போர். உன்னை மாத்திரமல்ல, நீ ஆயினும் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறதுனால சில வேளைகளிலே பரிசுத்தத்தை குறித்து கேட்கும் போது ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லுவாய். ஆனால் இந்த பெரிய அலைக்கு இரையாகி போகிறதற்கான ஏராளமான வாலிபர்கள். என் மகள்
கர்த்தருடைய கிருபையினாலே இப்பொழுது ரஷ்யாவிலே படித்துக் கொண்டிருக்கிறார். போன வருடம் ரஷ்யாவிலே அவள் போவதற்கு கர்த்தர் வாசல்களை திறந்தபடினாலே நான் அவளை ஜெபிக்கும் போது நான் இப்படித்தான் சொன்னேன், Joy, I know what you are, who you are. Please remember that. உன்னை புரிந்து கொள், நீ யார் என்பதை புரிந்து கொள், நீ எதற்காக அனுப்புகிறார் என்று புரிந்து கொள். என்னுடைய நிலைமையை அறிந்த ஒரு நண்பர் ஒருவர் உன்னுடைய மகளை நான் படிக்க வைக்கிறேன் என்று பொறுப்பெடுத்துக் கொண்டபடியினாலே, அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டது நிமித்தமாக என் மகளை ரஷ்யாவுக்கு நான் அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நானும் என் மனைவியும் அவள் மேல கை வைத்து சொன்ன வார்த்தைகளை சொல்லுகிறேன். I am not sending you as a medical student. நான் உன்னை ஒரு மருத்துவ பள்ளியிலே கல்லூரியிலே படித்து ஒரு டாக்டராக நீ திரும்ப வருவாய் என்பதற்காக அனுப்பவில்லை. நான் உன்னை ஒரு மிஷனரியாக அந்த தேசத்திற்கு உன்னை அனுப்புகிறேன் என்று அப்படித்தான் சொல்லி ஜெபித்தேன். அப்படித்தான் அவளும் கடந்து சென்றாள். அவள் அங்கே இருந்து சொன்ன காரியங்கள் சில வேளைகளில் எனக்கு வேதனை கொடுத்தது. அங்கே இருக்கிற பலவிதமான